முதலாளி, எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம கம்பெனிய இந்தியாவிலேயே நம்பர் 1ன்னு தேர்ந்தெடுத்திருக்காங்களாமே. எல்லாம் என் மகளோட திறமை அழகி. எப்ப இந்த கம்பெனி அவகிட்ட ஒப்படைச்சேனோ அதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனிக்கு இவ்வளவு பெரிய மரியாதையே கிடைச்சது. இப்ப சொல்றீங்க, அந்த குழந்தை பிறந்தப்ப எவ்வளவு கரப்பட்டுக்கிட்டீங்க. ஆம்பளை பிள்ளையா பிறக்கலையே, எனக்கு பின்னால இந்த கம்பெனியை யார் நிர்வாகம் பண்ண போறாங்கன்னு அதுக்கு நேரவே சொல்லிக்கிட்டு இருப்பீங்களே ஐயா. அந்த வைராக்கியம் தான் ஐயா நம்ம சாந்தியை இந்த அளவுக்கு கொண்டாந்துருக்கு. எம்மாடி, கை குடுமா கை குடுமா, உனக்கு நல்ல பேருமா. இந்தியாவிலேயே நம்பர் 1ன்னு நம்ம கம்பெனியை கொண்டாந்துட்டியே. நான் ஃபேக்டரிக்கு போயிட்டு வரேம்மா. எம்மாடி, இந்த வேலைக்காரிக்கு தாய்ங்கிற ஸ்தானத்தை கொடுத்து எங்கேயோ கொண்டு போயிட்டம்மா. நல்லபடியா போயிட்டு வாங்க. சரி. வெரி குட். God bless you. I am really proud of you, my child. Thank you, Dad. வரேன். Good morning, madam. Good morning. Good morning, madam. Good morning, madam. Good morning, madam. Good morning. Hello, operator. Security connection கொடுங்க. மீனா, உள்ள வா. Good morning, madam. Good morning. Good morning, madam. Yes, madam. மீனா, usually 1000 pieces இருக்கும். நேத்து ப்ரொடக்ஷன்ல ஏன் 20 pieces கம்மியாச்சு? இத பத்தி மேனேஜர் கிட்ட சொன்னேன் மேடம். அவர் சூப்பர்வைசரை கேக்குறேன்னு சொன்னாரு. அவங்க ரெண்டு பேரையும் வெயிட். Good morning, madam. சூப்பர்வைசர் எங்க? வரார் மேடம். சீக்கிரம் கூப்பிடுங்க வர. குட் மார்னிங் மேடம். நேத்து ப்ரொடக்ஷன் ஏன் 20 pieces கம்மியாச்சு? நேத்து 2 பேர் வேலைக்கு வரல மேடம். ஸ்கூல்ல சொல்ற எக்ஸ்கியூசஸ் எனக்கு தேவையில்லை. 2 பேர் வரலன்னா மத்தவங்களுக்கு ஓவர் டைம் கொடுத்து அந்த வேலையை முடிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு காரணம் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? லுக், இந்தியாவுல நம்பர் 1 ஃபேக்டரி இது. இது இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் எனக்கு தான் தெரியும். அது அதே இடத்துல நிறுத்த வேண்டியது உங்க கடமை. Get out.
வாட்ச்மேன், கேட் கேட். சாயந்தரம் 5 மணிக்கு வருவேன் தெரியும்ல. கேட் கிட்ட நிக்காம இங்கே போனேன். அம்மா கொஞ்சம் அவசரம். அப்பா முதல்ல கேட் ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கு ஆவற செலவை மாசம் மாசம் இவளோட சம்பளத்தை பிடிச்சுக்கங்க. அம்மா அம்மா இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா வாட்ச்மேன் மேல கோவம் வந்தா கேட்ட உடைப்ப, இந்த சமயக்காரி மேல கோவம் வந்தா ஸ்டவ் உடைப்பிய. நீங்க என்ன பண்ணாலும் உங்க மேல எனக்கு கோவமே வராதுமா. அடுத்தவங்க மேல இருக்கிற கோவம் கூட உங்களை பார்த்தோன்னே போயிடும். ஏம்மா அழகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு நேரம் போறதே தெரியாதே. உன் பிஏ மீனா போன் பண்ணினா டிவி காரங்க வர போறாங்களா, உன்னை இன்டர்வியூ பண்ண, உன்னை ரெடியா இருக்க சொன்னா. ஆமா டாடி, மறந்தே போயிட்டேன். அவங்க வந்து உட்கார வைங்க, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். டிவி காரங்க வணக்கம். வணக்கம். ஐ அம் சாந்தி தேவி, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சாந்தி இண்டஸ்ட்ரீஸ். இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா? ப்ளீஸ். கேமராவை இப்படி கொண்டு வாங்க சார். அவங்க ஃபேஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. மிஸ் சாந்தி தேவி, இந்தியாவிலே நம்பர் 1 உங்க ஃபேக்டரி தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு டிவி நிலையத்தார் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்க கம்பெனியை இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனியை கொண்டு வர நீங்க என்ன பண்ணீங்க? என் கம்பெனி நம்பர் 1 வரணுங்கிறதுக்காக ராத்திரி பகலன்னு பார்க்காம அதிகமா உழைச்சி எப்பவும் சிந்திச்சு இந்த நிலைக்கு கொண்டு வந்தேன்னு சொன்னா அது போய். எப்படி? இது பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 3rd ரேங்க் வந்தேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 3rd ரேங்க் வந்தேன். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 3rd ரேங்க் வருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னில இருந்து ஸ்கூல் ஃபைனல்ஸ் வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட். ஸ்டேட்ல நான் தான் ஃபர்ஸ்ட், யூனிவர்சிட்டியில நான் தான் ஃபர்ஸ்ட், இந்தியன் கேர்ள்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். எப்போ எங்க அப்பாவோட கம்பெனி நிறுவனத்தை நான் எடுத்துக்கிட்டேனோ அன்னைக்கே இந்த கம்பெனியை நம்ம நாட்டுல நம்பர் 1 கம்பெனியா கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப எனக்கு 1 தான் பிடிக்கும், 2 பிடிக்காது. தட்ஸ் ஆல். பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பெண் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல அவதான் நம்பர் 1, அதுக்கு பிறகுதான் ஆண். கடவுளுக்கு அடுத்தபடியா இந்த நாடு பெண்களை தான் கையெடுத்து கும்பிடுது. என்ன கேட்டா ஆண் வீட்டை ஆளணும், பெண் நாட்டை ஆளணும். உங்களுக்கு நம்பர் 1 தான் பிடிக்கும், நம்பர் 2 பிடிக்காதுன்னு சொல்றீங்க. உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க புருஷன் தானே நம்பர் 1, நீங்க நம்பர் 2 தானே ஆயிடுவீங்க? கண்டிப்பா இல்ல, எப்பவுமே நான் தான் நம்பர் 1. என்ன கட்டிக்கு போற புருஷன் தான் நம்பர் 2. ஆஹா, என்ன பேச்சு என்ன பேச்சு, பிரமாதம். சமீபத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை நான் கேட்டதே இல்ல. என்ன பெரிய ஸ்பீச்? வாய மூடுறா. நான் நம்ம கம்பெனி நிர்வாகம் பண்ற காலத்துல அது நம்பர் 1 இருந்துச்சு. அது உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நம்பர் 2 ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அவ கம்பெனி நம்பர் 1 ஆவறதுக்கு என்ன காரணம் சொன்னா பாத்தியா? டாடி, நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், முடியல. ஷட் அப். என் கம்பெனி எப்படி நம்பர் 1 கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். அம்மா, இந்த நாட்டுக்கே தெரியும்படியா டிவியில உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் நம்பர் 2 தான் சொன்னியே, அப்புறம் உன்னை எந்த ரோஷமுள்ள ஆம்பளமா கல்யாணம் பண்ணிப்பா? அப்பா, எனக்குன்னு ஒருத்தன் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில பிறந்திருந்தா அவன் கண்டிப்பா வருவான். எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ச் டைம்? ஏய், அவர் கையில வாட்ச் இல்ல. வாவ் வாவ், சூப்பர். Excuse me, which side is the cargo section? I don't know. I'm sorry. என்னது சாரி? இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எது வேணாலும் செய்வீங்க. மன்னிச்சிடுங்க. அழகான பொண்ணை பார்க்க வேண்டியது, இடிக்க வேண்டியது, அப்புறம் சமாளிக்க வேண்டியது. இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கேஸ் நம்ம எவ்வளவு பார்த்திருக்கோம். ஒரு அழகா ஸ்டைலா பர்சனாலிட்டி, அதுல பிளைல ஒரு ஆம்பளைய பார்க்க வேண்டியது, சண்டை கிழிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் சாரி சாரி சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் லவ் லவ் அலைய வேண்டியது. ஐயோ, டாக்ஸி. என்ன யாருன்னு நினைச்சேன்? இது பாருங்க, பொது இடத்துல போறவங்க வர்றவங்க வந்து எடுக்கிறவங்க அட்ரஸ் எல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நான் ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், தெரிஞ்சுக்க. ஐயோ, நான் யார் மூஞ்சி பார்த்தேன்னு தெரியலையேப்பா. இத பாருங்க, அது அப்படியே உண்மையா இருந்தா அங்க கமராட்டிங்க, பொறுக்கிங்க, பேமானிங்க, லுச்சா பத்துக்கு தான் வேலை செய்வாங்க. இத பாருங்க, ஆம்பளைங்க தான்
சும்மா நெஞ்ச நிமித்திக்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டு கம்பீரமா நடக்கணும். பொம்பளைங்கன்னா தலையை குனிஞ்சுக்கிட்டு அடக்கமா இருக்கணும். டாக்ஸி! அண்ணே வச்சுக்கோங்க. கிருஷ்ணா, அம்மாவுக்கு பக்கவாதம் வந்திருக்கு. இனிமே அவங்களால நடக்க முடியாது. பாம்பேல நீ வேலை செய்யற கம்பெனி அட்ரஸ் கொடுத்தாங்க. நான் தான் உனக்கு டெலிகிராம் கொடுத்தேன். உடனே புறப்பட்டு வாண்டதுதான் பார்த்த உடனே நான் ஏதோ விசேஷம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அம்மாவுக்கு எப்படி நான் எதிர்பார்க்கல. கிருஷ்ணா, கொஞ்சம் இப்படி வாங்க. டாக்டர், எங்க அம்மா கனவுல கூட யாருக்கும் கெடுதல் நினைச்சது கிடையாது. இவ்வளவு தானம் தர்மம் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா? இவங்க குணமாடவில்லை டாக்டர். இந்த வயசுல இந்த வியாதியை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். மத்தபடி நீங்க கடவுளை தான் நம்பணும். தினமும் அந்த தாயை வணங்குங்க. நிச்சயமா அவ இவங்களை குணப்படுத்துவா. மிஸ்டர் ராகவன், பழம் பூலாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? உங்க பொண்ணோட டிவி ஸ்பீச் கேட்டேன். நான் அவ ஃபேன் ஆயிட்டேன். இப்போ என்னோட ஃபேக்டரி நம்பர் 2, உங்களோடது நம்பர் 1. இந்த ரெண்டையும் ஒன்னையும் ஒன்னா இணைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் இதெல்லாம். புரியலப்பா. நம்ம கம்பெனியும் அவங்க கம்பெனியும் ஒன்னா சேர்த்துடலான்னு சொல்றாரு. கரெக்ட். அவளுக்கு புரிஞ்சிருச்சு. அவ புத்திசாலி. சாந்தி, இவன் என்னோட மகன் சதீஷ். ஹலோ. என்னம்மா அதெல்லாம்? இன்னுமா புரியல உங்களுக்கு? வேடிக்கை பாருங்க. ஏன் சார், உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எங்க கம்பெனில யாரும் வேலை செய்யலையே. சாந்தி, என்னது வேலை செய்யலையா? அப்படின்னா உன் கம்பெனில வேலை செய்யற ஒரு தொழிலாளிக்கா என் பையனை சம்பந்தம் பேச வந்தேன்? ஆமா, எனக்கு தான் நம்ம 2 பிடிக்காதுன்னு தெளிவா சொல்லிட்டேனே. சாந்தி, பின்னப்பா, இவங்களுக்கு தைரியம் இருந்தா என்னோட தொழில மோதி இவங்க கம்பெனியை நம்ம 1 கம்பெனியா கொண்டு வரட்டும். அதை விட்டுட்டு இப்படி குறுக்கு வழியில என்ன வச்சு இவங்க கம்பெனியை நம்பர் 1 கம்பெனியா கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்களே, இவங்களுக்கு வெக்கமா இல்ல? சாந்தி, அவங்க நம்ம வீடு தேடி வந்திருக்கிறவங்கம்மா. சொல்லாம கொள்ளாம புத்திசாலித்தனமா உள்ள நுழைஞ்சிட்டாங்க. நான் தடுத்துட்டேன். பெரியவரு, கொஞ்சம் விவரமானவரு. நான் சொல்றதுக்குள்ள அவரு போயிடுவாரு நினைக்கிறேன். போடா. தேங்க்யூ. எப்படிப்பா? பேஷ். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயரில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயரில்லையே. சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோ
தெய்வங்கள் நீதானம்மா அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே அதை நீயே தருவாயே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயரில்லையே பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா ஈரைந்து மாதங்கள் கருவோடு எனை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா ஈரேழு ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயரில்லையே நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாயன்றி வேறொன்று ஏது அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயரில்லையே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயரில்லையே என்ன கிருஷ்ணா அம்மா உடம்பு எப்படி இருக்கு வாங்க டாக்டர். டாக்டர் நீங்க வரும்போதுதான் எனக்கு இந்த வியாதி இருக்குங்கிற ஞாபகம் வருது. கிருஷ்ணா உங்க வேலை என்னாச்சு லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல டாக்டர், நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணிட்டீங்களா ஆமா டாக்டர், அவ்வளவு பெரிய ஃபேக்டரியில இவ எவ்வளவு பெரிய மெக்கானிக். என்ன கவனிச்சுக்க ஒரு ஆள் வச்சுக்கிறேன், நீ போப்பான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறானே. அம்மாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி டாக்டர் பாம்பே போக முடியும்? டாக்டர் நீங்க தான் இவனுக்கு இங்கேயே எங்கேயாவது ஒரு வேலை பார்த்து கொடுங்களேன். இந்த ஊர்ல இருக்கிற நம்பர் 1 ஃபேக்டரிக்கு என் ஃப்ரெண்டோட மக தான் ஓனர். அவங்க ஃபேமிலி டாக்டர்ங்கிற முறையில நான் உங்களுக்கு லெட்டர் தரேன், உடனே போங்க வேலை கிடைக்கும். அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க மறுத்ததை பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா என் குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டா. அவளை அசிங்கம் பண்ணாம விடக்கூடாது. என்ன செய்யணுமோ சொல்லுங்க, செய்யற. அவளுக்கு அழகும் அறிவும் அதிகமா இருக்குன்ற திமிர்ல அவ ஆடிக்கிட்டு இருக்கா. அவ மூஞ்சில ஆசிட ஊத்தி அவளை யாருக்குமே அடையாளம் தெரியாம பண்ணிடுங்க. டேய் கார் வருதுடா, வாங்க. அந்த பொண்ணு இல்லடா, அவ அப்பா மட்டும் தான்டா இருக்கான். யார் நீங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? நாங்களா மாமன், மச்சான், மாப்பிள, சம்பந்தி. ஏய் அவங்கிட்ட என்னடா பேச்சு? ஏய் அம்மா. ஏய்
என்னங்க இது ரத்தம்? மன்னிக்கணும் அண்ணே, மன்னிக்கணும். என்னங்க பெரியவர் அடிக்கிறீங்க? இவரு அடிக்கிறதுக்கு எருமை மாடுங்க மாதிரி அண்ணனுக்கு கூட்டு வந்திருக்கீங்க. ஏதோ என்ன மாதிரி சின்ன பையன் அடிக்கிறதுக்கு இத்தனை பேரை கூட்டு வந்திருந்தா பரவாயில்ல. உன்ன அடிக்கிறதுக்கு இத்தனை பேரா? பாருங்க, எப்பவுமே அடிக்கும் போது எதிராளி தெரியாமலேயே அடிக்கணும். ஒருத்தர் அடிச்சா எல்லாம் வந்துருவீங்களே, இப்ப சுத்துவீங்களே. எனக்கு தெரியுமே. தம்பி, ஏன்பா வீணா இவங்க கிட்ட தகராறு பண்ற? நான் தகராறு பண்றேனா? யோ, பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறியா? எதிர்பார்க்காத நேரத்துல அடிக்கலாமா? நீ சொன்னதம்மா. ஏன்பா, யார் நீ? எங்க இருந்து வந்த? எதுக்காக அனாவசியமா நடு ரோட்ல இவங்களோட சண்டை போடுற? நானா? யோ, நீ போயா, காலைல உட்காரியா, போயா. இந்த உலகத்துல ஒரு யோகியனை கண்டுபிடிக்க 1000 அயோக்கியங்களுக்கு செலவு பண்ணலாம். ஆனா 1000 அயோக்கியங்களுக்காக ஒரு யோகியனை இறக்க கூடாது. நீ யோகியனா இருந்தா சண்டை போடாத, அயோக்கியனா இருந்தா சண்டை போடு. நீ யோகியனா அயோக்கியனா யோசிச்சு முடிவிடு. அவங்க ஏன் உன்னை அடிக்க வந்தாங்கன்னு இப்போதான் எனக்கு புரியுது. போயா. சார், சார். ஐயோ, பேசி பேசி மயக்கம் போட்டீங்களா? நான் ஒரு கம்பெனி வேலை தேடி போயிட்டு இருந்தேன், ஹாஸ்பிட்டல் போக வச்சுட்டீங்களா? சரி, டிரைவர் எப்படி இருக்காரு? நல்லா ஆயிட்டாரு. வெரி குட். இருங்க, எங்க போறீங்க? அவங்க நல்லா ஆயிட்டாரு. என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் வரேன். இத பாருங்க, எதையும் எதிர்பாராம செய்யறது தான் உண்மையான உதவி. அதை நீங்க செஞ்சிட்டீங்க. ஆனா அவருடைய கடமை இன்னும் முடியலையே, அதான் உள்ள கூப்பிடாரு, போய் பாருங்க. போங்க. வணக்கம். வணக்கம். என் பேர் கிருஷ்ணன். நைஸ் நேம். நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும். உங்களை காப்பாற்றுறதுக்காக நன்றி சொல்ல போறீங்க. வெல்கம், வெல்கம், டேக் கேர். இருப்பா இருப்பா, என்ன அவசரம்? சார், என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு. அது கொண்டு போய் ஒரு ஃபேக்டரி முதலாளிட்டு கொடுத்து வேலை வாங்கணும். உங்க வேலையில நம்ம வேலை டிலே ஆயிடுச்சு, நான் வரேன். இரு இரு, என்ன லெட்டர்? எந்த ஃபேக்டரிக்கு? யார் எழுதினது? ரொம்ப தேவையா உங்களுக்கு? இதான். உட்காரு. உட்காரு. கொடுங்க சார். இருப்பா, நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிற. இது ஹாஸ்பிட்டலுக்கா? போயாயா? ஐயா, நான் ஆஸ்பத்திரியை சொல்லலப்பா, இந்த கம்பெனியை பத்தி சொன்னேன். இந்த கம்பெனி உங்களுக்கு தெரியுமா? யாசா தெரியும்? யாசா தெரியும்? எங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை செஞ்ச? பாம்பேல. பாம்பேல எங்க? திருவள்ளூர் நகர். பாம்பே தெரியுமா உங்களுக்கு? பாம்பேல எந்த கம்பெனில வேலை செஞ்ச? ராமோஜி ராவ், அருண்ஜி ராவ், சிவாஜி ராவ், ஜீதாபாய் கம்பெனி லிமிடெட்ல. இத்தனை பேரா? எத்தனை பேர் உங்களுக்கு என்ன முடியா? அங்க என்னவா வேலை செஞ்ச? கடலை வித்துட்டு இருந்தேன். என்னவா வேலை செஞ்சேன்னு சொல்லு. மெக்கானிக்கா சார். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னை பார்த்த கல்யாணம் மாதிரி தெரியும் சார். பார்த்தா தெரியாதுப்பா, சொன்னா தான் தெரியும். பெரியா சார், நீ ஆகல. அப்ப உனக்கு குழந்தைங்க கிடையாது? சார், ரொம்ப படுத்திருக்கேன் சார். உங்களை காப்பாத்ததே தப்பு.
அங்கேயே அடி 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 அடிச்சு சாவடிச்சுக்கணும். இருப்பா நான் விஷயத்துக்கு வரேன். உனக்கு வேலை கிடைச்சாச்சு. எப்படி சார்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த இடத்துல போய் பாரு, உனக்கு வேலை கிடைச்சா மாதிரி. இந்த கார்டை காட்டினா வேலை கொடுத்துருவாங்களா? எஸ். இது உங்க பேர் மட்டும் தான் இருக்கு, நீங்க யாரு என்னன்னு ஒண்ணும் இல்லையே. தேவையில்லை, இந்த கார்டை கொண்டு போய் அங்க கொடு, இதோட மகிமை உனக்கு புரியும். மேடம், பெரிய முதலாளி விசிட்டிங் கார்டு கொடுத்து ஒருத்தன் அனுப்பிச்சிருக்காரு. அவன் உங்களை பார்க்கணுமா? உள்ளவர் சொல்லுங்க. ஓகே மேடம். உங்க எப்படி பேர் என்ன? மிஸ் சாந்தி தேவி. ஓ லேடி, குட். What is your name? ராதா. Radha, I am Krishna. Pleased to meet you. Pleased to meet you. ஹலோ. Yes. பொம்பளைங்களை தவிர வேற யாரும் உங்க கண்ணுக்கு தெரியாதா? தாய்க்குள்ளம் சார். உள்ள கூப்பிடுறாங்க, போங்க. ஹே மிஸ்டர். எஸ். அந்த கண்ணாடியை கட்டிட்டு உள்ள போங்க. சரி. வயிற்றெரிச்சல். அங்க கபராட்டிங்க, பொறுக்கிங்க, பேமானிங்க, லுச்சாப்பத்துக்கு தான் வேலை செய்வாங்க. குட் மார்னிங் மேடம். என்ன சொன்ன? பொம்பளைக்கு இவ்வளவு திமிரு இருந்தா ஆம்பளைக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? ஆம்பளைங்க கைய வீசி நடக்கணும், பொம்பளைங்க கைய கட்டி நிக்கணும். இப்படிதாங்க என் மனசுல என்ன படுறதோ நான் அப்படியே சொல்லிடுறேன். அதே சுபாவம். ஆனா பாக்குறவங்களும் கேட்கறவங்களும் அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? What can I do? You please tell me, madam. Shut up. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு பதில் வேறியா? எதுக்குள்ள வந்த? போ வெளியே. மேடம், நான் அந்த சண்டையில தெரியாதமா ஏதோ சொல்லிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. கோபுர இடத்துல தான் நல்ல மனசு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த கம்பெனில வேலை தேடி வந்திருக்கேன். ஷூக்குள்ள பேண்ட், செருப்பு தைக்கிற தோல்ல ஒரு ஷர்ட், கண்டக்டர் மாதிரி ஒரு பேக். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வரவன் இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான்? கெட் அவுட். மேடம், வெளியே அனுப்பிச்சிடாதீங்க. நான் ஒரு பெரிய மனுஷோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கேன். நீங்க என் வேகத்தை பார்த்திருக்கீங்க, அவங்க பொறுமையா பார்த்திருக்காங்க. வேணும்னா அவங்க கிட்ட நீங்க என்னை பத்தி கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலை கொடுங்க. இதாங்க உங்க கார்டு. ரொம்ப பெரிய மனுஷருங்க. கெட் அவுட். விஸ்வநாதா. என்னது? காலு. போனியா? போனேன். பாத்தியா? பார்த்தேன். கேட்டியா? கேட்டேன். கிடைச்சுதா? இன்னும் கொஞ்சம் தான் இருந்திருந்தா செமத்தியா கிடைச்சிருக்கும். என்னையா சொல்ற? என்ன சொல்றேன்னா, அவ்வளவு பெரிய ஃபேக்டரிக்கு தம்மா துண்டு கார்டு கொடுத்து இது கொண்டு போய் காமி வேலை கொடுத்துருவாங்க நீ சொல்லி நான் போனேன் இல்ல. நம்மள கோடம்பாக்கம் செருப்பாலி அடிச்சுக்கணும் ஐயா. அங்க என்னாச்சு? அந்த கார்டு குப்பை தொட்டி போய் சேர்ந்தாச்சு. என்னது? போயா, நான் உனக்கு கொடுத்த லெட்டர் காமிச்சிருந்தா அதுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும், எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். நீ கொடுத்த தம்மான் துண்டு கார்டை காமிச்ச உடனே தூண் காரி துப்பி வெளியே அமிச்சிட்டாங்க. என்ன நடந்தது? உனக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். குமாஸ்தா வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆன உண்மையில பரிதாபப்பட்டு உங்க முதலாளி அவங்க கார்லயே உன்னை அனுப்பி வைக்க, உங்க முதலாளி எதிரிங்க முதலாளிக்கு தான் கார்ல வராங்க நினைச்சு உண்மையில தாக்க, அந்த நேரத்துல நான் வந்து உன்னை காக்க, அங்கிருந்து கொண்டு வந்து இந்த ஆஸ்பத்திரியில சேர்க்க, நீ தம்மான் துண்டு கார்டு என்கிட்ட கொடுக்க, அதை நான் கொண்டு போய் அவங்க கிட்ட காமிக்க, அவங்க அங்கிருந்து அனுப்பி வைக்க, நான் இங்க வந்து முன்னால நிக்க. இத பாரு, இதெல்லாம் வேண்டாம். இப்ப இந்த ஆஸ்பத்திரி பில் கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா, இல்ல அதையும் என் தலையில கட்டிடுறியா? அந்த கம்பெனிக்கே நான் தான் முதலாளி. ஐயோ 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 அகிலாண்டேஸ்வரி, அல்லா ஜீசஸ், நான் உன் தலைக்கு வெளியே தான் அடிபட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தேன், தலைக்குள்ள அடிபட்டுக்கு நினைக்கலப்பா நான். ஷட் அப். நீ என் மகளை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? ஒரு தகவல். அதுக்கு மேல என்ன நடந்தது நான் சொல்லட்டுமா? என் மக அநீதியா நடக்க, அத நீ எதிர்க்க, அவ இந்த இடத்தை விட்டு போக, நான் உங்ககிட்ட விசிட்டிங் கார்டை கொடுக்க, அதை எடுத்துக்கிட்டு அவளை தான் பார்க்க போறோன்னு தெரியாம நீ அங்க போய் நிக்க, அவ உன்னை துரத்தி அடிக்க, நீங்க வந்து நிக்க, நான் உங்ககிட்ட நிலைமைய விளக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, கந்த சஷ்டி கவசம் சொல்லு, கண்டிப்பா நாளைக்கு காலையில வேலை கிடைக்கும். எப்போ சார் நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நிச்சயமா வேலை கிடைக்கல சார். நீ தைரியமா மறுபடியும் நாளைக்கு ஆபீஸ்க்கு போ, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் அடிச்சு ரெடியா இருக்கும். நிறுத்துப்பா,
விட்டா வீட்டுக்குள்ளே போயிடு போல இருக்க. ஏன் இந்த பக்கம் கம்பி வைக்கிற? அப்பா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? ஒரு போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன்ல. அவன் என்ன டிஸ்சார்ஜ் பண்றது? நானே வீட்டுக்கு வந்துட்டேன். ஏய்யா ஆஸ்பத்திரியில எக்கச்சக்கமா ஊசி போட்டாங்க. அழகி நீ பேசாத. ஏமா என்ன ஒரு பையன் காப்பாத்திருக்கான், அவனை உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கேன். அவனுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாமே நீ. அவன் ஏத்தா மாதிரியே என் காடை கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டியாமே. அவன் ஆஸ்பத்திரிக்கு வந்து என்ன கிழிச்சு குப்பை தொட்டியில போடாத கூட தெரியுமா உனக்கு? அப்பா அந்த ஆளை பத்தி பேசாதீங்க. அவனை நான் ஏற்கனவே சந்திச்சிருக்கேன். எங்க 2 பேருடைய முதல் சந்திப்பே சண்டையில தான். அவன் சேர போற கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் நீ தான் தெரிஞ்ச அவன் உங்ககிட்ட சண்டை போட்டான்? இல்ல. உனக்கும் அவனுக்கும் சண்டை நடந்த இடத்துல நான் இல்ல. அதனால யார் மேல தப்புன்னு என்னால சொல்ல முடியாது. இப்போ ஒரு இடத்துல தவறு நடந்தா அதை உன்னால தட்டி கேட்காம இருக்க முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் அவனும் ஒரு இடத்துல தப்பு நடந்தா கண்டிப்பா தட்டி கேட்கறான். இல்லைன்னா நான் காப்பாத்திருப்பானா? அந்த விஷயத்துல நீங்க 2 பேரும் ஒண்ணு. அதனால அவனுக்கு நீ வேலை கொடுக்க மாட்டேன்னது உன்னை நீயே கழுத்து பிடிச்சு வெளில தள்ளுற மாதிரி. இந்த பாருமா, திறமை இருக்கிறவங்கள விட்டுட கூடாது, நம்ம பக்கம் இழுத்து வச்சுக்கணும். அப்பா சொல்றாங்கல்ல, இல்லேன்னு சொல்லாம அந்த பையனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருமா. சரி சரி, விட்டா 2 பேரும் விடி விடி பேசிட்டே இருப்பீங்க. அவனுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன். அப்பா நல்ல பொண்ணு. அதை விட முக்கியம் அவனும் நல்ல பையன். குட் மார்னிங். ஐ அம் கிருஷ்ணன். ஹலோ. சரி பறந்து போச்சு. ஐ நோ. Excuse me, இது lady seat. பரவாயில்ல. What is your name? மீனா. Good, nice name. Thank you. ஏன் சார் நீங்க எங்க வேலை செய்றீங்க? நான் வேலை செய்யறதா? No, I'm a partner in Shanti Devi and Company. 65% shareholder. மாசம் ₹1,85,000 வருது. அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, இன்னும் கல்யாணம் ஆகல. நிறைய படிச்சிருக்கேன், நிறைய படம் இருக்கு. அப்பயே இந்த கிழிஞ்ச ஷர்ட் ஆரம்ப செருப்பு? I was working in German. Very cold place. Coat suit எல்லாம் போட்டு பழக்கம். இங்க ரொம்ப சூடு. அதான் இந்த You're right. அப்ப ஏன் பஸ்ல வந்தீங்க? அது என் பெஞ்ச் கார் இருக்கு, கெட்டு போச்சு. உங்க சாப்பாடுல எப்படிங்க? சைனீஸ், கான்டினென்டல், ஆல் ஆஃப் 5-star hotels. சோலா ஷெரட்டன், தாஜ் கொரமண்டல் அடியா. கம்பெனில நான்வெஜ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்களா? நான் அப்போ இது எதுக்குங்க? ராஜராஜ சோழன் வம்சம், வீர சைவன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓல்டர். நீங்க கிருஷ்ணன், பெரிய முதலாளி அனுப்பிச்சாள் நீங்க தானே? உள்ள போங்க. தேங்க்யூ. குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன். நோ, குட் மார்னிங் மேடம். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வர்றவங்க இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டு வருவாங்க. நெத்தியில பட்டை, கதறு சட்டை, தோல்ல துண்டு, கால்ல ரப்பர் செருப்பு. என்னங்க அப்படி ட்ரெஸ் பண்ணாலும் திட்டுறீங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணாலும் Shut up. இதெல்லாம் சட்ட தப்பையா? அழகா ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு வர தெரியாது? இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சீங்க? பாம்பேல. என்ன வேலை? மெக்கானிக். எந்த கம்பெனி? ராமோஜி ராஜராவ் ஜிஜாபாய் கம்பெனி. போதும். ஏன் கம்பெனிலயும் நீங்க அதே வேலை தான் செய்ய போறீங்க. தேங்க்யூ மேடம். நீங்க ஜிஜிபாய் கம்பெனில வேலை செஞ்சீங்களோ பாஜிபாய் கம்பெனில வேலை செஞ்சீங்களோ எனக்கு அவசியம் இல்ல. சரிங்க. You are going to work number 1 factory in India. Yes, ma'am. You should know the rules and regulations of the factory. Definitely, madam. No interruptions. Number 1, timing is very important. If you come 1 minute late, you'll be suspended for 1 week. Number 2, neatly ironed khaki uniform. இந்த ஷூக்குள்ள பேண்ட் போடுறது, கண்டக்டர் பேக், கணக்குப்புள்ள பேக், கதர் சட்டை, பட்டை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. Number 3, ஃபேக்டரியில எந்த மிஷினும் கெட்டு போகாம பாத்துக்கணும். அப்படி ஏதாவது கெட்டு போச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. Number 4, ஃபேக்டரியில அனாவசியமா பேசுறது, சிரிக்கிறது, அரட்டை அடிக்கிறது, தம் அடிக்கிறது இதெல்லாம் வெச்சு கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சது. என் பிஏ கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிங்க. பிஏ எங்க? எக்ஸ்கியூஸ் மீ. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சீங்க, எப்படி இருந்தீங்கன்னு நீங்க சொன்னீங்க.
இனிமே நீங்க என்ன வேலை செய்யணும், எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். இந்த கம்பெனில நீங்க சீஃப் மெக்கானிக். உங்க சம்பளம் 3500 ரூபாய். நாங்க கார் எல்லாம் கொடுக்க மாட்டோம். முடிஞ்சா சைக்கிள்ல வாங்க, எல்லாம் நடந்து போங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு கேண்டீன்ல டோக்கன் தருவாங்க. நீங்க கியூல நின்னு சாப்பிட்டுக்கணும். உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர், உங்க salary, PF, DA, allowance எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. என்னங்க 1 minute. Manager, come in please. மேனேஜர், மிஸ்டர் கிருஷ்ணாவை அவர் டிபார்ட்மெண்ட் கூட்டு போங்க. ஒண்ணு போத்திக்கிற இல்ல பட்டு அடிச்சுக்கிற. சரியான ஆள் பண்ணி. சரி வா. போடா. என் மனசுல என்ன பண்றதோ நான் அதை அப்படியே சொல்லிடுறேன். அதே சுபாவம். இப்போ மனசுல அவன் பண்றது சொல்லாம. சொல்லுங்க. யூ ஆர் வெரி ஸ்வீட். முத்து அண்ணே வந்திருக்காரு. யாரா? மேனேஜர். மேனேஜரா? அவன் ஏன்டா இங்க வந்தான்? என்னங்கடா இவனுங்க? ஓ சார் வணக்கம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்காரு. இவர் இங்கதான் வேலை செய்ய போறாரு. பாத்து. இது என்ன ஒர்க் ஷாப்பா, பண்டாரச்சேரி மடமா? பாட்டையும் கோட்டையும் எங்கேயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவங்க எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா. ஏப்பா, எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் குள்ள நுழைஞ்சிட்டியா? இது என்ன இடம் தெரியுமா? சுத்தி பார். எல்லா மிஷினரியும் ஏமாந்து கையை விட்டினா கையை கட் ஆகிடும். வந்துட்டீங்களே துணிச்சலா வேலைக்கு.